வணக்கம். என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் கன்சல்டன்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த வீடியோவில் வந்து சர்விக்கல் மைலோபதி, அதாவது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவடம், அது ஏற்படும் அழுத்தம், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதை தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ வணக்கம். சர்விக்கல் மைலோபதினா என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஜூலையில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஷார்ட்டாக சர்விக்கல் மைலோபதி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். சர்விக்கல் மைலோபதி அப்படின்னா சர்விக்கல் கழுத்து பகுதி, மைலோபதினா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவடத்தில் ஏற்படும் அழுத்தம். ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்புக்கு தான் சர்விக்கல் மைலோபதின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பாதிப்புகள் வரும்? கழுத்து பகுதியில் இருக்க தண்டுவடத்தோட வேலை என்ன? நம்ம மூளையிலேருந்து சிக்னல்ஸை எடுத்து கைகள் கால்களுக்கும் அனுப்புவது. ஸோ ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஸோ இந்த நடுவில் தண்டுவடத்தில் அழுத்தம் ஏற்படும் போது அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பாதிக்குது. ஸோ மூளையிலேருந்து சரியாக சிக்னல்ஸ் கைகள் கால்களுக்கு போகாது. அப்போ என்ன ஆகும்? கைகள் கால்களில் வீக்னஸ் வரும், பலவீனமாகும், அவங்களால ஒரு பொருளை கிரிப்பாக பிடிக்க முடியாது, மரத்து போகும், அண்ட் பேலன்ஸ் தவறும், நடக்கும்போது தள்ளாடுவாங்க. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? அந்த தடையை நீக்கணும். அந்த அழுத்தத்தை நீக்கினா திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி சிக்னல் போக ஆரம்பிக்கும், அவங்களோட சிம்டம்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ தடையை எப்படி நீக்குவது? மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ எக்ஸசைசஸ் மூலமாகவோ அந்த அழுத்தத்தை நம்மளால் எடுக்க முடியாது. இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை மட்டும்தான். அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அந்த அழுத்தத்தை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குற டிஃபிகல்ட்டிஸ். ஆஸ் அ ஸ்பைன் சர்ஜன் ஒரு நபருக்கு சர்விக்கல் மைலோபதிக்கு நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணால், இந்த அட்வைஸ் பண்ண நேரத்துலேருந்து அவங்க அந்த சர்ஜரியை செய்ய தயாராகும் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிலே இருக்குது, ஒரு காலதாமதம் இருக்குது. எதனால் அந்த காலதாமதம் இருக்குது? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்குது, ஃபியர் இருக்குது. ஸோ அது என்னென்ன காரணம், அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வா, ஏன் ஒரு ஃபிசியோதெரபியோ மெடிசன்ஸோ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்பைன் சர்ஜன் அறுவை சிகிச்சை சொன்னாலும் அவங்க மற்ற மொடாலிஸ் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாமா, இன்னும் 2-3 ஒப்பீனியன் வாங்கலாமான்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள். இதுதான் டிலேக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் மருந்து மாத்திரைகளாலும் யூஸ் இல்லை? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டுவடத்தில் அழுத்தம் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு உங்களோட விரலில் வந்து நீங்கள் ஒரு வேகம், ஒரு அழுத்தமாக ஒரு ரப்பர் பேண்டையோ கயிறையோ கட்டிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதற்கு கீழே ரத்த ஓட்டம் போகாது. ஸோ நீங்கள் ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம், மருந்து எடுத்துக்கலாம், இல்லை அந்த இடத்துல மசாஜ் பண்ணலாம், கொஞ்சம் டெம்பரரி ரிலீஃப் இருக்கமாக இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக அந்த விஷயம் சரியாகணும்னா அந்த இறுக்கமாக கட்டப்பட்ட அந்த ரப்பர் பேண்டையோ கயிறையோ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அதற்கு கீழே ரத்த ஓட்டம் போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களோட கழுத்து தண்டுவடத்தில் ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ கீழே சிக்னல் போகலை. ஸோ நீங்கள் மெக்கானிக்கலாக போய் அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த தடையை நீக்கினா தான் உங்கள் கைகள் கால்களுக்கு சிக்னல் போகும். அந்த அறுவை சிகிச்சையும் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா அந்த ரப்பர் பேண்டையோ கயிறையோ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் எடுத்து விட்டால் ஓகே, ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்து விட்டாலும் பர்மனெண்ட்டாக கீழே ரத்த ஓட்டம் போகாமல் கேங்க்ரீனாக கூட மாறலாம். அதே மாதிரி கழுத்து பகுதியில் இருக்க அந்த தண்டுவட அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறதுலையும் நீங்கள் காலதாமதம் செய்தால் கீழே உங்கள் கைகள் கால்களுக்கு போகிற சிக்னல்ஸ் டிலே ஆகலாம். ஸோ இதனால தான் சர்விக்கல் மைலோபதி ப்ராக்ரஸிவ் சிம்டம்ஸுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வுன்னு சொல்கிறோம். இரண்டாவது விஷயம், ஃபிசியோதெரப்பி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணலாம். இப்போது லம்பார் டிஸ்க் ஆகட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் நானே என்னோட பழைய வீடியோஸும் சொல்லி முதல்ல ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணுங்கள், அது ஒத்து வராத பட்சத்தில் கீஹோல் சர்ஜரியுமே பண்ணிக்கலான்னு. பட் சர்விக்கல் மைலோபதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த தண்டுவடத்தில் அழுத்தம் இருக்கும்போது ஒரு மசாஜோ இல்லை ஒரு எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட், அதாவது நீங்கள் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இந்த சடன் மூவ்மெண்ட்ஸில் என்ன ஆகும்னா அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால தான் இதில் ஃபிசியோதெரப்பி வேணான்னு அலோபதி நாங்கள் சொல்கிறது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பர்சனலாக ஒருத்தங்களுக்கு நான் மைலோபதிக்கு சர்ஜரி சொல்லியிருக்கேன். அந்த சர்ஜரி தயாராகும் அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் மேலே க்ளீன் பண்ணேன், கழுத்து பகுதியை ரொம்ப நேரம் எக்ஸ்டென்ஷனில் வச்சுருந்தேன், அதனால் திடீர்னு எனக்கு சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனில் ஃபீமேல்ஸ் யூஸ்வலாக வேலை செய்யும்பொழுது அந்த சாமான்லாம் மேலே இருக்குது, அது எடுக்கும்போது நான் அடிக்கடி நான் மேலே பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ சிம்டம்ஸ் இந்த ஒரு நாட்கள் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் நாங்கள் சர்விக்கல் மைலோபதி அட்வைஸ் சர்ஜரி பண்ணாலும் அது வரைக்கும் ஒரு சின்ன காலர் போட்டுட்டு நெக் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எல்லா சர்விக்கல் மைலோபதிக்கும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சர்விக்கல் மைலோபதி, அதாவது உங்கள் தண்டுவடத்தில் அழுத்தம் இருந்தால் அது எம்ஆர்ஐயில் தெரியும். பட் அதற்கான
அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதனுடைய அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகுது, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை சிக்னிஃபிகண்ட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸ்டாட்டிக் மயோலோபதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஆர்ஐயில் கம்ப்ரெஷன் இருக்கும், கிளினிக்கலாக சிம்டம்ஸ் இருக்காது, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது.